பொள்ளாச்சி பாலியல் வன்கொடுமை வழக்கில் கோவை மகளிர் நீதிமன்றம் தீர்ப்பு வழங்கியிருக்கிறது. இதுகுறித்த கருத்துக்களை தெரிவிப்பதற்காக வழக்கறிஞர் சாந்தகுமார் இணைப்பில் இருக்கிறார். வணக்கம் சார். திருமதி சாந்தகுமாரி, இந்த பொள்ளாச்சி பாலியல் வழக்குல 9 பேரும் குற்றவாளிகள் அப்படிங்கிறது தற்பொழுது நீதிபதி அந்த உத்தரவை பிறப்பித்திருக்கிறாங்க. என்ன மாதிரியான தண்டனை கிடைப்பதற்கான வாய்ப்பு இருக்கு? ஏன்னா அரசு சார்பாக சாகும் வரை ஆயுள் தண்டனை வழங்க வேண்டும் அப்படின்ற வலியுறுத்தல் கொடுக்கப்பட்டிருக்கு. உங்களுடைய கருத்துக்கள் என்ன? உண்மையிலேயே வரவேற்க தகுந்த தீர்ப்பு. கொஞ்சம் தாமதமானாலும் கூட அது இந்த தேர்தலுக்குள்ளாக வந்தது அப்படிங்கிறது பெருக்கு பாருங்க. அது மிகப்பெரிய விஷயமாக நாங்கள் மாதர்கள் அனைவருமே இதை பாராட்டுகிறோம். ஏன்னு கேட்டீங்கன்னா, இந்த தேர்தல் வரும் அப்படிங்கிறதுக்காக இல்லாம தொடர்ச்சியா கண்டினியூஸா இந்த ப்ராசஸ் நடக்கணும்னு அரசும் பப்ளிக் ப்ராசிக்யூட்டர்ஸும் எடுத்திருக்கக்கூடிய முயற்சி என்பது ரொம்ப அதிகமானது. ரெண்டாவது, எப்ப இந்த வழக்கை நம்ம சிபிஐக்கு மாத்தினமோ அதுக்கப்புறம் தான் இதுல இந்த அளவுக்கான முன்னேற்றம் வந்திருக்கிறது. எப்படி ஒரு பொண்ணை பெல்ட்ல கட்டி கையையும் காலையும் கட்டிட்டு அடிச்சு கதற கதற பண்ணின இவங்களை எல்லாம் சும்மா விடக்கூடாது அப்படின்னு கொதிச்சது தமிழ்நாடே, ஆர்த்தெழுந்தது தமிழ்நாடே. அதனால இவங்களுக்கு மிக 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 கடுமையான தண்டனை வழங்கப்பட வேண்டும். ஆயுள் தண்டனையிலும் அது கடுங்காவல் தண்டனையா இருக்கணும் அப்படின்னு நான் நினைக்கிறேன். அது கிடைக்கிறதுக்கான வாய்ப்பும் இருக்கு. ஏன்னா இளம் வயதிலேயே இவ்வளவு ஒரு வக்கிரம், பெரிய வீட்டு பிள்ளைகள் அப்படின்னு சொன்னாக்கா எப்படி வேணா இருக்கலாம், யாரும் தட்டி கேட்க முடியாது. எனக்கு அரசியல் செல்வாக்கு இருந்தாலோ அல்லது பண செல்வாக்கு இருந்தாலோ நான் எதை வேண்டுமானாலும் செய்து விட்டு திமிராக சுற்றி வரலாம் என்று நினைத்த அந்த இளைஞர்கள் இருக்காங்க, பர்வெட்டட் இளைஞர்களுக்கு சரியான தண்டனையும் தீர்ப்பும் வழங்கப்படும் என்கிற நம்பிக்கை இருக்கு. நாங்க எங்களுடைய ஆர்கனைசேஷன் சார்பாக கூட, தமிழ்நாடு பெண் வழக்கறிஞர் கூட்டமைப்பின் சார்பாக கூட இதுல சிபிஐக்கும் கூடவே இருந்து அப்பப்ப ரிப்போர்ட் அனுப்புறதுக்கு நம்முடைய உயர்நீதிமன்றத்தின் முதலாவது பெஞ்சில, தலைமை நீதிபதி பெஞ்சில நாங்க அதுக்காக வாதாடி இருக்கோம். அதற்காக அவங்க உத்தரவும் கொடுத்திருக்கிறார்கள். ஆக இந்த வெற்றிக்கு பின்னால் ஒரு சிறு எறும்பு போலவோ அல்லது துரும்பு போலவோ எங்களுடைய பணியம் இருந்திருக்கிறது அப்படின்னு நினைக்கும் போது நான் மிகுந்த மகிழ்ச்சி அடைகிறேன். இந்த பாதகம் செய்திருக்கக்கூடிய மோசமான இளைஞர்களுக்கு கடுமையான தண்டனை நிச்சயமாக வழங்கப்படும் என்று நான் நம்புகிறேன். மேலும் பாதிக்கப்பட்ட பெண்களுக்கு நிவாரணம் வழங்க வேண்டும் அப்படிங்கிற ஒரு வலியுறுத்தலும் அரசு சார்பாக வைக்கப்பட்டிருக்கிறது. இப்ப இதற்கான வாய்ப்பு எந்த அளவுக்கு இருக்கு? இல்ல, இது இந்த சாத்தியம்தாம்மா. எப்பவுமே இந்த மாதிரி வழக்குகளை அதுல சிதம்பரம் அண்ணாமலை அந்த வழக்காகட்டும் அல்லது பத்மினி வழக்க சொல்றேன் அந்த வழக்காகட்டும், இல்ல அந்த பொண்ணு துர்காவை அடிச்சு வழக்காகட்டும், ஈவ்டி சிங் கேஸ்ல நடந்த வழக்காகட்டும், எல்லாத்துலயுமே பாதிக்கப்பட்ட பெண்களுக்கு நிவாரணம் அல்லது அந்த குடும்பத்தாருக்கு நிவாரணம் என்பது வழங்கப்பட்டிருக்கிறது. அது வழங்கப்படும், அந்த நம்பிக்கை இருக்கிறது. ஆனால் அதை யார் கொடுப்பது அப்படின்னு நான் யோசிக்கிறேன். எப்ப அரசாங்கமே தான் கொடுக்கணும் அப்படின்னு இல்ல. இவங்கெல்லாம் கொழுத்த பணக்காரர், திமிரினால் செய்திருக்கிறார்கள். இத்தனையும் மிக மோசமான இந்த நபர்கள் வீட்டு சொத்தை கைப்பற்றி அதை அவங்களுக்கு கொடுக்கணும். நான் சொத்தையே கொடுக்க சொல்லல, ஆனா பணமோ நஷ்ட ஈடோ கொடுப்பது என்றால் குற்றவாளிகளிடமிருந்து அந்த குடும்பத்தாரிடமிருந்து வசூல் பண்ணி கொடுக்க வேண்டும் அப்படிங்கறது நான் தெரிவிச்சுக்கிறேன். இணைப்பில் கருத்துக்களை தெரிவித்தமைக்கு நன்றி மேம். உடனுக்குடன் செய்திகளை தெரிந்து கொள்ள சன் நியூஸ் பெல் ஐகானை கிளிக் பண்ணுங்க.